இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன? ஒன்னும் இல்ல மித்ரா, உனக்கும் ஆதிக்கும் கல்யாணமே நடக்காதுன்னு நான் உனக்கு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன். ஆனா நீ கேட்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிற. இப்ப நடந்த விஷயத்த பார்த்தாலே உனக்கு அது புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆனா நீ அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்ட. கடவுளே என் பக்கத்துல இருக்காங்க. நீ தலகீழாவே நின்னாலும் நீ நினைக்கிறது எதுவும் நடக்க போறதே இல்ல. அது உனக்கு இப்ப புரியாது. நடக்கிறது நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கிறப்போ இதுதான் நடக்கணும்னு இருந்திருக்குன்னு உனக்கு அப்ப புரியும். இது புரிஞ்சுதா பாரதி? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எனக்கு நல்லா இருக்கு மித்ரா. உனக்கு இப்ப கூட சூப்பரா ஒரு ஐடியா கொடுக்கறேன். நீ முட்டாள்தனமா இந்த சவால்ல நீதான் ஜெயிக்க போறன்னு நம்பிட்டு இருக்க. ஆனா அது எதுவும் நடக்க போறதில்ல. நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் தோத்துக்கிட்டே தான் இருக்க போற. உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது மித்ரா. அதனால நல்ல பிள்ளையா நீயே இந்த விளையாட்டை நிறுத்திட்டு ஆதி கிட்ட சாரி ஆதி அப்படின்னு மன்னிப்பு கேட்டு போயிட்டே இரு. மா, வீட்ல இருக்கிற நிலைமை உனக்கு தெரியும்ல. இந்த புடவை தீ பிடிச்சு எரிஞ்சதுல இருந்து ஆள் ஆளுக்கு யார் மேல விழுந்து சாகலான்னு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இதுல நீ வேற கண்டதையும் பேசி புதுசா ஏதாவது பிரச்சனை பண்ணிடாதமா. அட போடி, நான் எல்லாம் ஒன்னும் பிரச்சனை பண்ணல. இங்க நான் ஒரு விஷயத்த பார்த்தேன். ஆனா அத சொன்னா யாரும் இல்ல, நீ நம்பவே மாட்ட. முதல்ல நீ என்ன விஷயம்னு சொல்லு. நேத்து ராத்திரி அந்த பாரதிக்கு விக்கல் வந்துச்சு. என்னம்மா சொல்ற? பாரதிக்கு விக்கல் வந்ததெல்லாம் ஒரு விஷயமா? ஐயோ, நீ ஒருத்தி சொல்றது கேளு. விக்கல் வந்தது விஷயம் இல்ல, அந்த விக்கலுக்கு பின்னாடி நடந்த விஷயம்தான் இப்ப ரொம்ப முக்கியம். மா, இந்த சுத்தி வளைச்சு பேசாம விஷயத்த சொல்லு. பாரதிக்கு விக்கல் வந்துச்சா, அப்போ ஆதி எனக்கே வெக்கமா இருக்கு. பாரதியோட கைய ஆதி புடிச்சு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டான். என் 2 கண்ணால பார்த்தேன். மா, ஆதிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும். அது வரைக்கும் சரி. ஆனா ஆதியோட பொண்டாட்டி பாரதி தான் ஒரு விஷயம் சொல்ற பாரு. ஐயோ, அததாம்மா என்னால நம்பவே முடியல. அது சரி, இந்த வீட்டுல இவங்க அம்மா தண்டை சொரு தின்னுட்டு இருந்தது பத்தாதுன்னு குடும்பத்தோட வந்து உட்காந்து கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க. இவங்களை இப்படியே விட்டா சரியா வராது. எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து தொல்லை பண்ணுதுங்க இவங்கள. ஏய், என்ன பண்றீங்க? ஏய் தமிழ், நான் கேக்குறது உன் காதுல விழலையா? உங்களுக்கு கண்ணு தெரியலையா? சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன். என்ன ரொம்ப ஓவரா பேசுற? என்ன பெரிய புத்திசாலி நினைப்பா? நான் அப்படிலாம் எதுவும் சொல்லியே. இப்ப எதுக்கு இங்க கிட்ட வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? யாரு? நான் பிரச்சனை பண்றேனா? உங்களுக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன். முதல்ல தட்ட கொடு. கொடு. ஆன்ட்டி, இப்ப எதுக்கு நாங்க போட்ட சாப்பாடு தட்டை வாங்கி அங்க வைக்கிறீங்க? உனக்கு இதுக்கு காரணம் தெரியணுமா? கண்டிப்பா சொல்றேன். வாங்க, வா. என்னென்னமோ நடக்குது. எதை பத்தி சொல்ற? இல்ல, சாமி ரூம்ல வச்சிருந்த நிச்சயதார்த்த புடவை எரிஞ்சு போச்சுல, அத பத்தி தான் சொல்றேன். மித்ரா புடவைய சாமி முன்னாடி வைக்கிறப்போ கவனிக்காம விளக்கு பக்கத்துல வச்சிருப்பா. அதனாலதான் புடவையில தீ பிடிச்சிருக்கு. ஒரு விதத்துல புடவை எரிஞ்சு போனது சரிதான் தோணுதுன்னு. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கும் மித்ரா மேடத்துக்கும் கல்யாணம் நடக்க போறது இல்ல. இது கடவுளா பார்த்து அவங்களுக்கு காட்டுற அறிகுறின்னு நினைக்கிறேன்.
அண்ணே என்னாச்சுண்ணே? என்னை சுத்தி எத்தனை விஷயம் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போய் கிடக்குன்னு எனக்கே தெரியல. வாசுவோட இதயம் தான் எனக்குள்ள துடிச்சுக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்ச அந்த நிமிஷம் எனக்குள்ள வந்த எமோஷனை எனக்கு எப்படி சொல்றதுன்னு கூட தெரியல. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்த விஷயம் ஒரு பக்கம் ஷாக்கிங்கா இருந்தாலும் அவ்வளோ பெரிய விஷயத்த நான் இவ்வளோ நாளும் தெரிஞ்சுக்காம எப்படி இருந்தேன்னு எனக்கே தெரியல. இன்னொரு பக்கம் டாக்டர் அதை என்கிட்ட மறைச்சது, நர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட் மூலமா அந்த இதயம் வாசுவோடதுன்னு தெரிஞ்ச அந்த நிமிஷம் எனக்கு உலகமே தலைகீழ மாறிடுச்சு. ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? ஏற்கனவே 2 தடவை தடைப்பட்டு போன கல்யாணத்தை இந்த தடவை நாம எப்படியாவது நடத்தி வச்சிடலான்னு பார்த்தா நிச்சயதார்த்த புடவை சாமியோட விளக்குல பட்டு எரிஞ்சு போச்சு. அத பார்த்த அந்த நிமிஷத்துல இருந்து என் மனசு படபடன்னு அடிச்சுக்குது. ஏதோ தப்பா நடந்துருமோன்னு பயமா இருக்கு. இந்த மாதிரி கெட்ட சகுனத்துல நம்ம நிச்சயதார்த்த காரியத்தை உடனே நடத்துறது சரியா இருக்குமான்னு தெரியல. பேசாம சாமியாருக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லுவோம். அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இத சொல்லாம நல்ல விஷயத்துக்கு நாள் குறிக்கிறது சரியா இருக்காது. நாம சொல்லிடுவோம். அம்மா சொல்லுங்கம்மா. நான் இப்போ உங்க வீட்டுக்கு வரதுக்காக தான் கோயில்ல இருந்து கிளம்பிக்கிட்டே இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோம்மா. சாமி, நான் இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணதே வேற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு தான். இன்னைக்கு வீட்ல ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னாச்சுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்கணும்னு சொன்னீங்க. இப்போ இப்படி சொல்றீங்களே? சாமி, நிச்சயதார்த்த புடவை பூஜை ரூம்ல வச்சிருந்தப்போ விளக்குல இருந்த நெருப்பு பட்டு புடவை எரிஞ்சு போச்சு சாமி. என்னம்மா புடவை எரிஞ்சு போச்சா? என்னம்மா சொல்றீங்க? அம்மா கவனமா இருக்க கூடாதா? இந்த மாதிரி நல்ல காரியங்கள் நடக்கும்போது இப்படி நடக்கிறது பெரிய அபசகுணமா. ஐயோ, இத நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது. அதனாலதான் சாமி இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ண. பேத்திய கல்யாணம் ஏற்கனவே தடைப்பட்டு போயிருக்கு. இந்த தடவையும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்க எல்லாரும் மனசு விட்டு போயிடுவோம் சாமி.